The following photograph shows the total savings of a group of friends in a year. Each picture represents a saving of rupees 100. Answer the following question. அப்படின்னா அந்த ஒரு பிக்கி பேங்க் இருக்குல்ல, அந்த பிக்கி பேங்க்குன்னா 100 ருபீஸ். இப்போ ஒரு பிக்கி பேங்க்னா 100. சரியா? இப்போ நம்ம இந்த பிக்டோகிராஃபை நம்ம அனலைஸ் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு டோட்டல் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரூபி பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. So 5 piggy bank இருக்கிறதுனால 5 multiplied by 100 that is equal to how much? 500. அவங்க 500 rupees சேவ் பண்ணியிருக்காங்க. மலர்கொடி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இவங்க எவ்வளோ 7 multiplied by 100 that is equal to how much? 700. நெக்ஸ்ட் தஸ்னிம் தஸ்னிம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. அப்போ 4 multiplied by 100 that is equal to 400. நெக்ஸ்ட் குழலி குழலி எவ்வளவு பண்ணிருக்காங்க 1, 2, 3, 4, 5. அவங்க வந்து 5 multiplied by 100. குழலியும் ரூபியும் சேமா இருக்கு. இவங்க 500 rupees சேவ் பண்ணிருக்காங்க. இனியா இனியா எவ்வளோ 3 multiplied by 100 that is equal to 300. சரியா? முதல்ல இந்த பிக்டோகிராஃபை நம்ம இது பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு கீழே என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஆன்சர் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி நமக்கு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஆன்சர் பண்ணலாம். First question என்னன்னா what is the ratio of rubies saving to the தஸ்னிம்ஸ். தஸ்னிம்க்கும் ரூபிக்கும் என்ன ரேஷியோ சேவிங்ல இருக்கு அப்படின்னு போடுறாங்க. ஸோ தஸ்னிம் அப்படின்னும் போது தஸ்னிம் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். பாத்தீங்கன்னா 4 இருக்கு இங்க. அப்போ என்ன சாரி வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ரூபிஸ் சேவிங். அப்போ ரூபி தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். சரியா? எது ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்களோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ ரூபி எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 பிக்கி பேங்க்ஸ் இருக்கு. நம்ம 500 is to ரேஷியோன்றதுனால 500 is to 400 அப்படியும் எழுதலாம். ஆர் we can write 5 is to 4. இது ரெண்டுமே 100 டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? ஆர் we also can write 5 is to 4. ஓகேவா? ரூபி 5 வச்சிருக்காங்க, ரூபி 5 வச்சிருக்காங்க, தஸ்னிம் வந்து 4 வச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் 5 is to 4. நெக்ஸ்ட் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் குழலி சேவிங்ஸ் டு தட் ஆஃப் அதர்ஸ். இப்போ பாத்துங்க குழலி அதுக்கப்புறம் அவங்களையும் மற்றவங்களையும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இது முதல்ல பாருங்க. இது எவ்வளவு இருக்கு? 5, 7. இது எவ்வளோ? 4. இதுவும் 5. இது 3. இப்போ குழலியோட என்னது? 5. ஸோ இந்த 5 எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணோம். கவுண்ட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. 5 plus 7 is 12. 12 plus 4 என்னது? 16. 16 plus 3 என்னது? 19. ஸோ இந்த 19 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எக்ஸப்ட் குழலி. சரியா? எக்ஸப்ட் குழலி வந்து 19. ஸோ இதுக்கு நம்ம பேசாம என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் வந்து டோட்டல் 19 plus 4 வந்து 24. ரைட்? இது 5. ஸோ இது டோட்டல் 24 அப்படின்னா என்ன வரும் பாருங்க. திஸ் இஸ் டோட்டல் 24னா என்னது? 24 multiplied by 1000. that is sorry not 1000, 100. 100 is equal to எவ்வளவு வரும்? 2400. இதுதான் டோட்டல். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன? குழலி டு அதர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டோட்டல் இருக்குல்ல, இந்த டோட்டல்ல இருந்து குழலியை மட்டும் சப்ராக்ட் பண்ணணும். குழலி எவ்வளோ? 5. 5 மட்டும் சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 19. அப்போ நம்ம ரேஷியோ எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே செகண்ட் ஒன் நான் இங்க போடுறேன். செகண்ட் ஒன் போடுறேன். குழலி குழலி வந்து எவ்வளோ? 5 ஆர் 500 நம்ம எது வேணா போட்டுக்கலாம். சரியா? 500. நெக்ஸ்ட் டோட்டலா அதர்ஸ். அதர்ஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸப்ட் குழலி மற்றவங்க எல்லாம் எவ்வளோ? டோட்டலா 19 ஆர் we can make it as 1900. இப்போ ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரேஷியோ என்னது? 500 is to 1900. ஓகே, ஸோ we can write it as 5 is to 19. 0, 0, 0 that is divided by 100 போட்டோம்னா கேன்சல் ஆயிடும். இல்லைன்னா 5 is to 19 போட்டாலும் கரெக்ட். நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை தவிர மற்றது எல்லாமே எழுதணும். சரியா? டோட்டல் போட்டுறக்கூடாது.
ஹவு மச் இஸ் இனியா சேவிங்? இனியாவோட சேவிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ 3ன்னு போடக்கூடாது, 300 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு போடணும். சரியா? 3னா என்னது? ஒரு பிக்கி பேங்க் 100. அப்போ இனியா சேவிங் வில் பி 300 rupees. rupees 300 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த சேவிங்ஸ் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டோட்டல் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம்ல, டோட்டல் என்ன போட்டிருக்கோம்? 2400. அப்போ திஸ் இஸ் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 2400. ரூபி அண்ட் குழலி சேவ் த சேம் அமௌண்ட். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ ரூபியும் குழலியும் சேம் அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரூபி எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்க? 500. குழலி எவ்வளோ சேவ் பண்ணிருக்காங்க? 500. அப்போ த ஆன்சர் இஸ் ட்ரூ. ஸோ இதுக்கு என்னது? ட்ரூ. சரியா? இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தான் கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் தான் கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? குழலியோட டோட்டல் சேவிங்னு போட்டக்கூடாது. நம்ம 5:24 அப்படின்னு போட்டோம்னா என்னது? குழலி டு த டோட்டல் சேவிங்ஸ். அது தப்பு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? குழல் சேவிங்ஸ் டு தட் ஆஃப் அதர்ஸ். அப்போ அதே மாதிரி இன்னொன்று இனியா சேவிங்ஸ் டு தட் ஆஃப் அதர்ஸ், மலர்கொடி சேவிங்ஸ் டு தட் ஆஃப் அதர்ஸ் அப்படியும் நமக்கு கேட்பாங்க.